ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 22 அஜமீடரின் வம்சத்தினர் என்னும் தலைப்பில் பதம் 20. வீர யூதா அக்ரநீர்யேன ராமோபி யுதி தோஷிதக சாந்தனோர்தாச கன்யாயாம் ஜக்ஞே சித்ராங்கதக சுத. வேர்ட் பை வேர்ட் மீனிங். வீரயூத அக்ரணி வீரர்களில் தலை சிறந்தவரான பீஷ்மதேவர். ஏன யாரால், ராமபி பகவானின் அவதாரமான பரசுராமர் கூட, யுதி ஒரு போரில், தோஷித பீஷ்மதேவரால் தோற்கடிக்கப்பட்டு மகிழ்விக்கப்பட்டார். சாந்தனுவால், தாசகன்யாயாம் ஒரு சூத்திரரின் மகளென்று அறியப்பட்ட சத்தியவதியின் கர்ப்பத்தில், ஜக்ஞே பிறந்தார். சித்ராங்கதர் சுத ஒரு மகன். டிரான்ஸ்லேஷன். பீஷ்மதேவர் வீரர்களுக்கெல்லாம் முதன்மையானவராக விளங்கினார். அவர் பகவான் பரசுராமரை யுத்தத்தில் வென்றபோது பகவான் பரசுராமர் பீஷ்மதேவரிடம் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். சாந்தனுவின் விந்தினால் ஒரு மீனவ புத்திரியான சத்தியவதியின் கர்ப்பத்தில் சித்ராங்கதர் பிறந்தார். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். சத்தியவதி உண்மையில் மத்ஸ்ய கர்ப்பா என்ற ஒரு மீனவ பெண்ணின் கர்ப்பத்தின் மூலமாக உபரிசத வசுவிற்கு பிறந்த மகளாவாள். சத்தியவதி ஒரு மீனவனால் வளர்க்கப்பட்டாள். பீஷ்மதேவர் தன் சகோதரரின் சார்பாக காசிராஜனின் 3 புதல்விகளான அம்பிகா, அம்பாலிகா, அம்பா ஆகியோரை பலவந்தமாக கடத்தி வந்தார். இதனால் பரசுராமருக்கும் பீஷ்மதேவருக்கும் இடையில் யுத்தம் நிகழ்ந்தது. பீஷ்மதேவர் தன்னை மணந்து கொள்வார் என்று எண்ணிய அம்பா அவரிடம் பற்று கொண்டவள் ஆனாள். ஆனால் பீஷ்மதேவர் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டிருந்ததால் அவளை விவாகம் செய்ய மறுத்துவிட்டார். எனவே பீஷ்மதேவரின் யுத்த குருவான பரசுராமரின் உதவியை அம்பா நாடினாள். பரசுராமரும் அவளை விவாகம் செய்து கொள்ளும்படி பீஷ்மதேவருக்கு அறிவுரை கூறினார். ஆனால் பீஷ்மதேவர் பிரம்மச்சரிய விரதத்தை, அந்த சபதத்தை விடக்கூடாது என்று மறுத்துவிட்டதால் பலவந்தமாக அவரை அதற்கு சம்மதிக்க வைப்பதற்காக பரசுராமர் அவருடன் யுத்தம் செய்தார். ஆனால் பரசுராமர் தோற்கடிக்கப்பட்டதால் அவர் பீஷ்மதேவரிடம் திருப்தி அடைந்தவர் ஆனார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 22 அஜமீடரின் வம்சத்தினர் என்னும் தலைப்பில் பதம் 20 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபாதுக்கு ஜெய்.